வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கதைய பத்தி பார்க்க போறோம். கந்த புராணம். இது வெறும் கதை இல்ல, நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு பெரிய போர். வெல்லவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு எதிரிய எப்படி ஜெயிச்சாங்க? வாங்க இந்த வீர பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், அவனுக்கு சாவே கிடையாதுன்னு வரம் வாங்கிட்டான். அப்போ அவனை எப்படி தோற்கடிக்க முடியும்? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம தேவர்கள் தவிச்சு நின்னாங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு தீர்வுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, முதல்ல நாம பார்க்க போறது அந்த கொடுங்கோலனோட ஆட்சிய பத்தி தான். பிரபஞ்சமே சங்கிலியால கட்டப்பட்ட மாதிரி ஒரு இருண்ட காலம் அது. இந்த கதையோட வில்லன் சூரபத்மன். இவ சாதாரண ஆள் இல்ல, சிவபெருமான் கிட்டயே தவம் இருந்து ஒரு வரம் வாங்கிட்டான். அந்த வரம் என்ன தெரியுமா? என்ன கொல்லணும்னா அது சிவபெருமானால முடியாது, ஆனா அவரோட சக்தியில அந்த வர்ற ஒருத்தரால தான் முடியும். பாத்தீங்களா எப்படி ஒரு புத்திசாலித்தனமான வரம்னு? இது அவனை கிட்டத்தட்ட ஜெயிக்கவே முடியாத ஒரு ஆளா மாத்திடுச்சு. பிரபஞ்ச விதியிலே ஒரு ஓட்ட மாதிரி. அவனோட ஆட்சியில என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? தேவர்களெல்லாம் புடிச்சு ஜெயில்ல போட்டு சித்திரவதை செஞ்சான். தர்மம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு பிரபஞ்சத்தோட சமநிலையே குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு, விரக்தி, உதவி கேட்டு கத்துற குரல்களுக்கு பதிலே இல்ல. மொத்த பிரபஞ்சமும் ஒருத்தர் வந்து நம்மள காப்பாத்த மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு வரும். இரட்சகரின் வருகை. அந்த அடர்ந்த இருட்டுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கைக்கேற்று உதயமாகுது. இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. முருகனோட அவதாரம் எப்படி தெரியுமா? முதல்ல சிவபெருமானோட 3வது கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறி கிளம்புது. அந்த நெருப்பு பொரிய அக்னி தேவன் சரவண பொய்கைக்கு கொண்டு போறாரு. அங்க அந்த 6 பொறிகளும் 6 அழகான குழந்தைங்களா தாமரை மேல உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா அணைக்கிறாங்க. ஒரே நொடியில 6 முகத்தோட ஒரே உருவமா அவதரிக்கிறார் முருகன். முருகனோட பிறப்பு சும்மா நடக்கல. அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, தீமைய அழிச்சு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுறது. இதுதான் அவரோட பிறப்போட ஒரே குறிக்கோள். இதுதான் அவரோட விதி. அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த வானுலக ஆயுதத்தை பத்தி. ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் வேணும் இல்லையா? அது எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். அந்த தீமையை ஜெயிக்கணும்னா அதைவிட ஒரு பெரிய சக்தி வேணும். அந்த சக்தி, அந்த தெய்வீக சக்தி முருகனுக்கு வேற எங்கிருந்தும் வரல. அவரோட தாய் அன்னை பார்வதியிடமிருந்து ஒரு பரிசா கிடைச்சது. அதுதான் வேல். இது சும்மா ஒரு ஈட்டி கிடையாது. இது அன்னை பார்வதியோட சக்தியோட முழு உருவம். யோசிச்சு பாருங்க. அதுல ஞானம் இருக்கு, ஒளி இருக்கு, அநீதியை அழிக்கிற தெய்வீக நீதி இருக்கு. இந்த வேல் தான் அந்த போரோட வெற்றிக்கான திறவுகோல். சரி, இப்போ கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்தாச்சு. உலகங்களின் போர். அந்த இறுதி மோதல் ஆரம்பமாக போகுது. இங்க 2 படைகள் மோதுது. ஒரு பக்கம் தர்மத்தை காப்பாத்தணும், சுதந்திரத்தை மீட்கணும்னு சொல்லி முருகன் தலைமையில தேவர் படை. இன்னொரு பக்கம் நம்மளோட கொடுங்கோல் ஆட்சி தான் இருக்கணும்னு சூரபத்மன் தலைமையில அசுரர் படை. இது வெறும் 2 படைகள் மோதுற போர் இல்ல, 2 கொள்கைகள் மோதுற போர். இந்த போர் பல நாள் நடக்குது. சூரபத்மன் என்னென்னவோ மாயாஜாலம் பண்றான், உருவத்தை மாத்துறான், தந்திரம் பண்றான். ஆனா முருகன் அவனோட ஒவ்வொரு தந்திரத்தையும் உடைச்செறிறாரு. கடைசியா 6வது நாள் சூரபத்மனோட எல்லா மாயாஜாலமும் காலி. முருகன் அவனை நேருக்கு நேரா சந்திக்கிறாரு. இப்போ கதையோட கடைசி பகுதிக்கு வரும். ஒரு புதிய தொடக்கம். ஆமா, இது வெறும் ஜெயிக்கிற கதை இல்ல, இது ஒரு பெரிய மாற்றத்தோட கதை. தோல்வி உறப்பாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் சூரபத்மன் அவனோட கடைசி அஸ்திரத்தை எடுக்கிறான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாமரமா மாறி நிக்கிறான். இதுதான் அவனோட கடைசி ஆட்டம். அப்போதான் அந்த இறுதி தாக்குதல் நடக்குது. முருகன் கையில இருக்கிற வேலை அந்த மரம் மேல வீசுறாரு. அந்த வேல் போய் மரத்தை 2ஆ பொளக்குது. ஆனா அங்க அழிவு நடக்கல. ஒரு அற்புதம் நடக்குது. அந்த மரத்தோட ஒரு பாதி முருகனோட வாகனமான மயிலா மாறுது. இன்னொரு பாதி அவரோட கொடியில இருக்கிற சேவலா மாறுது. பாத்தீங்களா? எதிரிய அழிக்கல, அவனை மாட்டிட்டாங்க. இதன் மூலமாதான் தர்மம், அதாவது பிரபஞ்சத்தோட சமநிலை மறுபடியும் நிலைநாட்டப்படுது. முருகனோட வெற்றி அந்த சமநிலைய திரும்ப கொண்டு வந்தது. சூரபத்மன் அழியல, அவனோட அகங்காரம் மட்டும்தான் அழிஞ்சது. அவனே தெய்வீக சேவைக்காக மாற்றப்பட்டான். எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. அப்போ கந்த புராணம் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. உண்மையான வெற்றிங்கிறது ஒருத்தரை மொத்தமா அழிக்கிறதுல இருக்கா, இல்ல அவனை ஒரு நல்ல விஷயத்துக்காக மாத்துறதுல இருக்கா? இந்த கதையை வச்சு பார்த்தா உண்மையான வெற்றிங்கிறது அந்த மாற்றம்தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.